வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வாழைப்பழ ரொட்டியோட வந்திருக்கேன். இந்த வாழைப்பழ ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தாரேன். ஸோ அந்த வாழைப்பழ ரொட்டி செய்யறதுக்கு வந்து இதுல நல்ல பழுத்த வாழைப்பழம் இருக்குது. ஒரு வாழைப்பழம் எல்லாத்துக்கு 200 கிராம் வருது. இப்போ இதுல போடுங்க, போட்டு இதை லைட்லியா மசிச்சு விடுங்க. ஆகலும் மசிக்க தேவையான கையால் குலைக்கத்தான் போறோம். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். இப்போ இதை மசிச்சுட்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது பச்சைமா. இதில் வந்து 2 கப் எல்லாட்டிக்கும் 315 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன் உப்பு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது 5 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 60 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து திருவண்ண தேங்காய்ப்பூ இருக்குது 1/3 கப் எல்லாட்டிக்கு 30 கிராம் தேங்காய்ப்பூ, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது, இந்த பட்டரையும் இதில் போடுங்க. இப்போ இதை வந்து முதல் குழைச்சி விடுவோம். ஸோ இது நான் வந்து ஒரு அளவுக்கு குழைச்சி எடுத்துருக்கிறேன். இது இப்படி குழைச்சா பிறகு இதில் வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்செடுப்போம். இதுக்கு நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவதானமாக தண்ணியை விடுங்க. என்னென்னு சொன்னால் வாழைப்பழம் தண்ணி இருக்குது, மற்ற சீனியும் வந்து கசிஞ்சு வரைக்கும் அதுலேயும் தன்மை இருக்குது. ஸோ அதால் கவனமாக தண்ணி இதில் விடுங்க. இந்த 60 ml தண்ணியில் வந்து நான் வந்து ஒரு 35 ml தண்ணி தான் விட்டுருக்கேன், தாராளமாக காணும். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. ஸோ நான் குழைச்சிட்டேன். பட் ஒருக்கா நான் இந்த கையை கழுவி போட்டு தான் அதை பிசைஞ்சு குழைச்செடுக்க போகிறேன். ஏன்னா கையை கழுவுனீங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டி பிடிக்கிற தன்மை இருக்காது. ஸோ நான் அந்த கையை கழுவிட்டேன். இப்போ கழுவி போட்டு இப்போ நான் நல்லபடியாக பிசைஞ்சு குழைச்செடுக்க போகிறேன். ஸோ இது நல்லா நீங்கள் பிசைஞ்சு குழைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீட் பண்ணி இந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் 5 நிமிஷம் நீட் பண்ணி எடுத்தீங்கன்னா காணும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இதை எக்ஸாக்ட்லி 5 நிமிஷம் நீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீட் பண்ணி முடிஞ்சுது. இப்போ இதை நான் வந்து மூடி போட்டு ஒரு பிளேட்டால் இல்லாட்டி ஒரு பிளேட்டோ இல்லாட்டி பிளாஸ்டிக் ரப்போ வர என்னத்தாலே மூடி போட்டு நான் அரை மணித்தியாலம் வைக்க போகிறேன். இந்த இருக்குது இப்போ இதை நான் குழைச்சி வச்சு சரியாக அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் தட்டி எடுப்போம். ஸோ நான் கையை கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைஸை பிடிச்சிடுங்க. இதில் ஒரு பிளேட் எடுத்து இதுக்கு எண்ணெய் பூசி போட்டு இதை தட்டி எடுப்போம். இப்படி நான் மெல்லிஸாக தட்டி இருக்கிறேன். இப்போ தட்டி போட்டு ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டிஷ்யூவில் வந்து எண்ணெய் பூசிட்டு இந்த தாச்சியை கொஞ்சம் எண்ணெயால் துடைச்சி விடுங்க. தட்டி வச்சுருக்கிற ரொட்டி இருக்குது. இப்போ இதை போட்டு இந்த ரொட்டியை வந்து இதில் போட்டு சுட்டு எடுப்போம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரொட்டி வந்து அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி எடுப்போம். ஆகலும் ஹீட்டை வந்து கூட்டி வச்சிடாங்கன்னு சொன்னால் டக்குண்டு வெளியில் அவிஞ்ச மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்கு அவியாது. ஸோ நான் மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ மற்ற பக்கம் திருப்பிட்டு இன்னொரு 2 நிமிஷம் இதை விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. நல்லா ஹீட்டுது. இப்போ இதையும் இறக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாழைப்பழ ரொட்டியெல்லாம் செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது நான் செய்ததில் வந்து சரியாக 6 வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ ரொட்டியெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.